ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைடமேன் ஃப்ரான்ஸில் பார்த்தோம். இந்த 3 டாபிக் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுங்கிற பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸுங்கிற ஒரு யூனிட் இருக்குது. ஓகேங்களா? அந்த யூனிட்டில் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வைடமேன் ஃப்ரான்ஸில் இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதை நம்ம இன்னைக்கு ஒரே வீடியோவில் பார்த்தலாம். ஓகே, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி அப்படின்னா என்ன? நமக்கு பேசிக் ஃபார்முலா டென்சிட்டி இஸ் டு மாஸ் பை வால்யூம். அதான் நமக்கு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, எனர்ஜி ஸ்டேட்ஸ்ங்கிறது என்னது? வாட் இஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸ்? இந்த நமக்கு தெரியும் எப்பவுமே ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் பை குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் பை குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ். அந்த குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு நியூக்ளியஸ், ஒவ்வொரு ஆட்டத்துலையும் நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். ஓகே, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஒரு சட்டன் ஆர்பிட்ல சுற்றிட்டு இருக்கணும். அந்த ஆர்பிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேட்னு சொல்றோம். ஓகே, ஆர்பிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம், எனர்ஜி ஸ்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நியூ நேம். ஓகேங்களா? நியூ நேம்னா ஆஃப்டர் டிஸ்கவர்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வி கேன் சே தட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டலில் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்கணும். ஓகே, கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, அயன், காப்பர் அல்லாட்டி அலுமினியம், ஏதோ ஒரு கண்டக்டர், குட் கண்டக்டர் எடுத்துக்கணும். இந்த கண்டக்டரில் ஒரு யூனிட் வால்யூமில், ஓகே, 1 யூனிட் வால்யூம்னா லென்த்து பிரெத்து திக்னஸில் எப்படி இருக்கணும்னா 1 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, இல்லை 1 யூனிட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் 1 வால்யூம். ஓகேங்களா? ஸோ 1 யூனிட் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பீஸ், ரெக்டாங்குலர் மெட்டல் பீஸில் 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டென்சிட்டி இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டி, அதுக்கு பேர் தான் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இந்த per யூனிட் வால்யூம், தட் இஸ் கால்ட் அஸ் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ டென்சிட்டினா வந்து நமக்கு மாஸ் பை வால்யூம். மாஸுங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ டிஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு number of energy states present between E and E plus DE in a metal piece. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஈங்கிற ஒரு எனர்ஜி ஸ்டேட் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து E plus டிங்கிற ஒரு எனர்ஜி ஸ்டேட் எடுத்துக்கிறோம். அந்த எனர்ஜி ஸ்டேட், ரெண்டுக்கு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இடையில எவ்வளோ வந்து எனர்ஜி ஸ்டேட்ஸுங்கிறது கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நமக்கு மாஸாக அசீவ் பண்ணிக்கிறோம் ஓவர் வால்யூம் ஆஃப் த மெட்டல் பீஸ். ஸோ வால்யூம் ஆஃப் த மெட்டல் பீஸ்ங்கிறது ஏ கியூப். ஓகே, வி கேன் கன்சிடர் எஸ் ஸ்கொயர் மெட்டல் பீஸ். ஸ்கொயர்னா நமக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டெல்லாம் எப்படி நமக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஏ இன்ட்டு ஏ அப்போ என்ன வரும்? நமக்கு வால்யூம் வந்து ஏ கியூப். ஓகேங்களா? ஸோ மாஸ் பை வால்யூம்ங்கிறது நமக்கு டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, நம்ம ஏன் இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகணும்னா ஒரு மெட்டலில் நமக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் திங் என்னன்னா, யூசிங் திஸ் டென்சிட்டி ஆஃப் திஸ் வி கேன் கால்குலேட் ஆர் டு ஃபைண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த குட் கண்டக்டர். ஓகேங்களா? ஒரு கண்டக்டர் வந்து எந்த அளவுக்கு கண்டக்டர் பண்ணும், ஒரு தெர்மல் ஹீட் எனர்ஜி கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும்னா ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம படிச்சோம்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன்லாம் நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கேரியர் கான்சன்ட்ரேஷன் இந்த மெட்டல்ஸ் ஆகும், கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செமிகண்டக்டர்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம யூனிட்ல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வி கேன் அஸ்யூம் தட் ஒரு ஸ்பேஸில் ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்பியர். ஸோ தட் வி கேன் அஸ்யூம் ஒரு ஃபுட்பால் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தட் ஃபுட்பால் விச் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் என் நம்பர் ஆஃப் லேயர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபுட்பால் இருக்கு, அந்த ஃபுட்பாலில் என் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? வி கேன் அஸ்யூம் இது 3D. ஓகே, 3 டைமென்ஷனல் வியூவில் பார்த்துங்க. ஒரு ஃபுட்பால் இருக்கு, ஃபுட்பாலுக்குள்ள என் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு 3D வியூவில். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு லேயர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா செல்லுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இங்க பாருங்க, இதுதான் நமக்கு என்னன்னா ஒரு ஃபுட்பால். இந்த ஃபுட்பால்ல என்ன பண்றோம்? நம்ம என் நம்பர் ஆஃப் லேயர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ லெட் அஸ் கால்குலேட் த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஏ கியூபிக் மெட்டல் பீஸ் வித் சைடு ஏ. ஓகேங்களா? இந்த நமக்கு சைடு தான் நமக்கு ஸ்கொயர்னு அஸ்யூம் பண்ணிங்க. இது ஏ, இது இந்த ஏ. ஓகே, லென்த் பிரெத் ஹைட்லாம் நமக்கு என்னது ஏவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம், okay, let us assume a sphere which contains, ஓகேங்களா, which contains a number of layers. number of layers நமக்கு நம்ம சொன்னல ஒரு ஃபுட்பால் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அந்த ஃபுட்பாலுக்குள்ள n number of layers வந்து ஆரிஜின்ல இருந்து இருக்கும், சின்ன பீஸ்
சின்ன சின்ன ஃபுட்பால் இருக்கும், பெரிய ஃபுட்பால், பெரிய ஃபுட்பால், பெரிய அதுக்கு மேலே ஒரு ஃபுட்பால், அப்படியே ஒவ்வொரு லேயராக இருக்கும்னு வச்சுக்கலாம், வட்ட வட்டமாக இருக்கும். 3D வியூவில் பார்த்து அசியூம் பண்ணிங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சிங்கிள் லேயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல்லுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, செல். ஸோ நம்பர் ஆஃப் லேயர் வி கன்சிடர் இஸ் செல் which represent a different combination of quantum numbers nx, ny, nz. Okay, nx, ny, nz னா xyங்கிறது axis, x and nx and ny, nz னா xyங்கிறதுல axis, nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த செல்ல ரெப்ரசன்ட் பண்ற நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு என்னது ஒரு ஃபுட்பால். ஸோ இந்த ஷேடட் ரீஜன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் அசியூம் தட் ஃபுட்பால், அந்த ஃபுட்பாலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 பீஸாக நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். வி ஹேவ் டு கட் இன்டு 8 பீசஸ் வித்தின் த ஸ்பியர். ஓகேங்களா, ஸ்பியர் என்னது நமக்கு ஃபுட்பால். ஸோ ஃபுட்பாலோட ஷேப் என்னது, நமக்கு ஃபுட்பால் எந்த ஷேப்பில் இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அந்த ஷேப் நம்ம என்ன பண்ணுறோம்னா 8 பீஸாக நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு நம்ம பாதி கட் பண்ணுறோம். பாதி கட் பண்ண நமக்கு இப்படி இருக்குங்களா, ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை கன்சிடர் பண்ணிங்க, ரெண்டாக கட் பண்ணுங்க. ரெண்டாக கட் பண்ணால் அது ரெண்டாக இருக்குங்களா, அந்த 2 பீஸ் மேல் பீஸ் என்ன பண்ணுறோம், நம்ம 4ஆக கட் பண்ணுறோம், கீழ் பீஸ் 4ஆக கட் பண்ணுறோம். அப்போ மொத்தம் எத்தனை பீஸ், 8 பீஸ். ஓகேங்களா, அந்த 8 பீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இதை என்ன பண்ண நம்ம இப்போ 2ஆக கட் பண்ணுறோம். ஓகேங்களா, 2ஆக கட் பண்ணுறோம்னா 2ஆக கட் பண்ணும்போது நம்ம இப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இப்படி கட் பண்ண நம்ம என்ன இப்படி 4ஆக கட் பண்ணுறோம். 4ஆக கட் பண்ணும்போது இந்த ரீஜன் இருக்குங்களா, ஒரே ஒரு ரீஜன், அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வால்யூம், நம்ம பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கிற எனர்ஜி டென்சிட்டி மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆட்டமாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆட்டமோட ஷேப் என்னது ஸ்பியர். ஓகே, அப்படி கூட நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ வி கேன் கன்சிடர் ஆட்டம் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, இது ஆட்டம் which is a different layers which is consisting of cells. Okay, the cells which is represented by nx and ny, nz. ஓகேங்களா, ஒவ்வொரு லேயர்ஸும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லேயர் சூஸ் பண்ணாலும் அந்த nx, ny என்ன நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ nx, ny, nx, ny, nzங்கிறது நமக்கு குவாண்டம் நம்பர்ஸ் அக்கார்டிங் டு த செல், அக்கார்டிங் டு த லேயர்ஸ். ஓகே, அந்த ஃபுட்பால் மாதிரி இருக்கிறதுல நம்ம 8 பீஸை நம்ம கட் பண்ணுறோம். அந்த 8 பீஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ மற்ற பீஸை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஷேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அந்த வெளியில் இருக்கிற ஒரு சிங்கிள் பீஸ் 8 பீஸ். ஓகேங்களா, 8வது பீஸ் இப்படி இருக்குது. நமக்கு அந்த ஓரத்தில் இருக்கிற 8வது பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது நமக்கு ஆரிஜின். ஓகே, ஆரிஜின்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம், இங்கிருந்து ஒரு செல் எடுக்கிறோம். அந்த செல் அது என்ன ரேடியஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா n ரேடியஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தட் நெக்ஸ்ட் இன்னொரு செல், அந்த எண்ட் ஆஃப் த செல். ஓகே, எண்ட் ஆஃப் த லேயர். தட் மீன்ஸ் அந்த அது என்ன டிஸ்டன்ஸ் n பிளஸ் டிஎன்ங்கிற ரேடியஸ் இருக்குது. ஸோ என்னங்கிறது ஒரு ரேடியஸ். ஸோ சென்டர்லேருந்து பார்த்தா ரேடியஸ் தானே நம்மளுக்கு. ஸோ என்னங்கிறது ஒரு ரேடியஸ், n பிளஸ் டிஎன்ங்கிறது ஒரு ரேடியஸ். ஓகே, ஸோ தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த எனர்ஜி டென்சிட்டி பிட்வீன் த ரேடியஸ் அண்ட் n பிளஸ் டிஎன். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு n, இந்த செல்லு இங்கே இந்த ஆரிஜின்லேருந்து இந்த செல்லு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து n. அதே மாதிரி இந்த ஆரிஜின்லேருந்து அந்த செல் இருக்குங்களா, அந்த செல் வந்து n பிளஸ் டிஎன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு dn. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ரேடியஸ். ஸோ இதில் இருக்கிற எனர்ஜி வந்து நமக்கு E சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்க, ஸோ நம்ம இங்கே நினைக்கிறேன். ஸோ 0 இது வந்து ஆரிஜின், இது வந்து நமக்கு என்னது ரேடியஸ், இங்கே இருக்கிற எனர்ஜிக்கு பேர் E. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கிருந்து இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா n பிளஸ் டிஎன், இங்கே இருக்கிற எனர்ஜிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா e பிளஸ் டிஇ. ஓகேங்களா, இது E, இது வந்து E பிளஸ் டிஇ. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஈக்கும் இந்த E பிளஸ் டிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் நமக்கு இப்போ நமக்கு எய்ம். ஓகே, so that we are going to find out the density, we are going to find out the number of energy states present between E and E plus Dங்கிறத என்ன பண்ண நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். நியூமரேட்டர் மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி அப்புறம் நம்ம டினாமினேட்டர் நம்ம இது டினாமினேட்டர் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுங்க ஒரு அப்படியே எழுதி வச்சுங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ ஹேவ் டு லேர்ன் மெனி இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் பிட்வீன் E அண்ட் E பிளஸ் டிஇ. E அண்ட் இது வந்து E, இது வந்து நமக்கு E பிளஸ் டி. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இருக்கிற எனர்ஜி தான் நமக்கு E. இங்கே இருக்கிற எனர்ஜி பேர் E பிளஸ் டி. ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்டிங் த செல்ஸ் ஆஃப் ரேடியஸ் n அண்ட் n பிளஸ் டிஎன். ஸோ தட் n நம்ம என்ன பண்ணுறோம், n பிளஸ் டிஎன், இந்த n பிளஸ் டிஎன் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த எண்ணையும் கால்குலேட் பண்ணி என்ன பண்ண ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கேப் நமக்கு கிடைச்சிருங்களா. ஸோ தட் n பிளஸ் டிஎன்
எவ்வளோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது, என்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது, இதுலேருந்து லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்பேஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த நியூமரேட்டர் மட்டும் பார்க்கலாம். நியூமரேட்டர்னா நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் பிரசன்ட் பெர் பிட்வீன் இ அண்ட் இ பிளஸ் டி மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஃபார் மெட்டல்ஸ். ஸோ நான் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் in the sphere, whole sphere நம்ம என்ன பண்றோம் இப்ப கன்சிடர் பண்ணுங்க, whole sphere. ஓகேங்களா, so the number of energy states in the sphere of radius n. ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் ரேடியஸ் n எடுக்கும். அப்ப என்ன நமக்கு ஃபார்முலா, so what is the volume of the sphere வந்து பாத்தீங்கன்னா 4/3 pi r cube. ஓகேங்களா, so 4/3 pi. நமக்கு எப்பவுமே ஒரு சர்க்கிளை பத்தி நமக்கு படிக்கணும்னாவே அங்க என்ன வந்துருன்னா பைங்கிற பாராமீட்டர் வந்துடும், அப்புறம் அதோட ரேடியஸ் உள்ள வந்துடும். ஓகேங்களா, that is the max. so 4/3 pi r cube. r cubeங்கிறது நமக்கு என்னது, இங்க ரேடியஸ் வந்து n, அப்ப என்ன பண்ணணும் n cube போடணும். ஓகேங்களா, n cube. ஓகேங்களா, இதான் நமக்கு இருந்து நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் in the sphere of radius n. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது, so number of energy states in the sphere of octant. இது என்ன பண்ணணும், நம்ம 8 கட் பண்றோம் இல்லைங்களா, 8 கட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஃபுட்பால் அது 2 கட் பண்ணோம், மேலே இருக்கிற பாட்டு என்ன பண்ணோம் 4 கட் பண்ணோம், கீழே இருக்கிற பாட்டு 4 கட் பண்ணோம். அப்போ 4 மொத்தம் எத்தனை, 8 பீஸ். அதில் நம்ம என்ன பண்றோம், ஒரு பீஸ் இருக்கிற ஒன்று தான் நம்ம என்ன பண்றோம் ஸ்டடி பண்றோம். ஓகே, அப்போ என்ன எழுதணும், the number of energy states in the 1 octant போடணும். ஓகேங்களா, 1 octant ஆக்டன்ட்னா 8, அப்ப 8ல ஒரு பகுதி. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணோம் கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் இன் த 1 octant ஆஃப் த ஸ்பியர் நமக்கு என்ன ஃபார்முலா, இந்த ரேடியஸுக்கு இந்த ரேடியஸ் என்னங்கிறது இப்போ 1/8. அவ்வளவுதான், நம்ம என்ன பண்றோம் 1/8, 8ல ஒரு பார்ட். ஓகேங்களா, அதான் 1/8 போடுறோம். 1/8 4/3 pi n cube. ஓகேங்களா, ஸோ 8ல 1 பார்ட், ஸோ 1/8 இன்டூ 4/3 pi n cube. இதான் நமக்கு என்னது, இந்த ரேடியஸ்ல இருக்கிற டென்சிட்டி எனர்ஜி, நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ தட் ஈக்குவேஷன் நம்பர் என்னது நமக்கு இது 1 அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண, நம்ம the number of energy states in the 1 octant of the sphere radius n and n plus dn என்ன பண்ணணும் எழுதணும். எழுதலாமா, எழுத என்ன நமக்கு, ஸோ இதை அப்படியே எழுதி வச்சுங்க, இல்லாட்டி நம்ம கீழே எழுதிடலாம், இங்கே எழுதிடலாம். the number of energy states in the 1 octant of the radius of the sphere of radius என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sphere of radius n and n plus dn. இங்க வந்து sphere of radius வந்து n, அதனால வந்து 1/8 4/3 pi n cube போட்டோம். இங்க என்ன வரும் நமக்கு 1/8 4/3 pi n வர இடத்துல என்ன பண்ணணும், நம்ம n plus dn நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா, so that 1/8 4/3 pi n plus dn whole cube. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, ஸோ 1/8 4/3 pi n cube னா இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இந்த ரேடியஸ்ல இருக்கிறது. ஸோ 1/8 4/3 pi n plus dn. ஓகே, n plus dn whole cube. ஓகேங்களா, இது வந்து 4/3 pi r cube. நமக்கு என்ன ரேடியஸ் இங்க n plus dn. ஓகேங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஸ் பண்றோம். தட் மீன்ஸ் n plus dn ரேடியஸ்ல இருந்து
என்னங்கிற ரேடியஸ் லெஸ் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், நமக்கு இந்த டிஎன் கிடைச்சிரும். ஓகேங்களா, டிஎன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்ங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 சப்ஸ்ட்ராக்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படி இல்லாட்டி எடுத்து வச்சுங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 2 சப்ஸ்ட்ராக்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. equation 2 subtract equation number 1. ஓகேங்களா, ஸோ தட் இந்த பெரிய வேல்யூ இந்த சின்ன வேல்யூ கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ நமக்கு 10ன்னு வச்சுக்கலாம், இந்த வேல்யூ நமக்கு 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ 8 மைனஸ் இந்த வேல்யூ நமக்கு 10, இந்த வேல்யூ நமக்கு 8. அப்போ 10 மைனஸ் 8 எவ்வளோ, நமக்கு 2. இந்த வேல்யூ கிடைச்சிருமா, அதான் நம்ம கால்குலேட் செய்ய போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ தட் ஈக்குவேஷன் 2 என்ன, நமக்கு 1/8 4/3 ஓகேங்களா பை n plus dn whole cube ஓகேங்களா மைனஸ் ஆஃப் 1/8 4/3 பை n cube. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த டயக்ராம் வந்து நம்ம ரப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எழுது ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது பார்த்துங்க, இந்த என்எக்ஸ் என்ஒய் என்னங்கிறது டைமென்ஷன். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். இது வந்து 3D வியூவில் பார்க்கணும். நீங்கள் வந்து இது நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணாத ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு பகுதி. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 8ஆக கட் பண்ணுறோம். அந்த 8ல் கட் பண்ணும்போது இது வந்து நமக்கு சென்டர் ரீஜன், சென்டர் பாயிண்ட் ஓ. இது வந்து என்னங்க ரேடியஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு, இன்னொரு செல்லு எங்கே இருக்குது, n plus dnங்கிற ரேடியஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த செல்லேருந்து இந்த செல்லில் வெஸ்ட் பண்ணிட்டா இங்கே இருக்கிற நம்ம எனர்ஜி ஸ்டேட்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஈங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது ரேடியஸ், n plus dnங்கிறது ரேடியஸ் தான். nth ரேடியஸில் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் இ, n plus dnங்கிற ரேடியஸில் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் இ plus dE. ஓகேங்களா, இதனால நமக்கு ஃபார்ம் பார்த்து வச்சுங்க, இந்த டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். நம்ம இப்போ ரஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இதுக்கு மேலே என்னன்னா மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான், ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இது ரெண்டுக்கும் காமன் டைம் என்ன இருக்குது, 1/8 4/3 பை இருக்குது, எடுத்துடலாமா. ஸோ 1/8 4/3 பை இருக்குது. ஆமாம், ஸோ ரிமைனிங் டைம் இருக்குது n plus dn whole cube minus of n cube. ஓகேங்களா, ஸோ 1/8 4/3 பை n plus dn whole cube minus n cube. பாருங்க, காமன் டைம். மற்ற டைம்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். இது நமக்கு a plus b whole cube. ஓகேங்களா, ஸோ இது a plus b whole cube ஃபார்ம் ஆனது a cube plus a square plus b square plus 3 a cube plus b cube plus 3a square b plus 3ab squareங்கிறது நமக்கு என்னது ஃபார்முலா. ஸோ தட் நம்ம எழுதலாமா. ஸோ 1/8 4/3 பை நமக்கு என்ன வரும், ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் plus b square plus a cube வரும், a square plus b square plus 3a square b cube. ஒரே நிமிஷம் இருக்கேன், a cube தான். சாரி, இந்த இடத்துல மாற்றிங்க, a cube plus b cube. சின்ன கரெக்ஷன். ஸோ a plus b whole cube வரணும், a cube plus b cube plus 3a square b plus 3ab square. ஓகேங்களா, ஸோ தட் என்ன நமக்கு இந்த இடத்துல a cube plus b cube plus 3a cube plus b cube plus 3a நமக்கு n, bங்கிறது dn. ஓகேங்களா, ஸோ தட் நம்ம போடலாம்ல. ஸோ a cube plus b cube plus 3a ஸ்கொயர். ஓகேங்களா, a ஸ்கொயர் மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணணும், dn plus 3a ஸ்கொயர் b போட்டு அப்புறம் என்ன சொல்லணும், b ஸ்கொயர் 3, அதாவது a b ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ a ஸ்கொயர் b, இங்கே a b ஸ்கொயர் மைனஸ் ரிமைனிங் டைம் இருக்கு மைனஸ் n கியூப். ஓகேங்களா, ஓகே. ஏன்னா இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே n கியூப் நமக்கு கேன்சல் ஆகும், கேன்சல். ஓகே, அதே மாதிரி நமக்கு இந்த டைம் என்ன ஆயிடும், dn கியூப் இருக்கு, இங்கே dn ஸ்கொயர் இருக்கு, இது நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா என்னன்னா dnங்கிறது வந்து ஸ்மால் வேல்யூ,
டிஎன்ங்கிறது வந்து ஸ்மால் வேல்யூ. இப்போ டிஎன்ங்கிறது ஸ்மால் வேல்யூ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், அதுவும் நமக்கு ஸ்மால் வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 இங்கே ஒன்று 0.1 வச்சுக்கலாம். 0.1 கியூப் பண்ணுங்க, அதுவும் 0.001 போகும். அதே மாதிரி இங்கே 0.1 ஸ்கொயர் பண்ணுங்க, அது 0.001 போகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு சின்ன வேல்யூ நமக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்னா அதுவும் நமக்கு என்ன சின்ன வேல்யூ தான் போகும், ஸ்மால் வேல்யூ தான் போகும். அதனால நம்ம இந்த ஹையர் பவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ டியூ டு higher powers we can neglect என்னென்ன டைம் நெக்லெக்ட் பண்றோம், இந்த டைம் அப்புறம் இந்த டைம், ரெண்டு டைம் என்ன பண்றோம் நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஸோ dn cube and 3n dn square. ஓகேங்களா. due to small value, due to higher powers we can neglect dn cube and 3n d square. 3n dn square, இங்க 3n dn square. ஓகே, இந்த டைம் என்ன நமக்கு 0 ஆயிடும். 0னா நம்ம என்ன பண்ணோம், நெக்லெக்ட் பண்றோம். ஸோ ரிமைனிங் டைம் என்ன டைம் இருக்கு நமக்கு, இந்த டைம் இருக்கும். ஓகேங்களா. நம்ம இந்த டைம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உள்ளே கொண்டு வரும். உள்ளே கொண்டு எடுத்தா என்ன வரும் நமக்கு, இங்கே எழுதும். ஓகேங்களா. ஸோ 1/8 4/3 5. ஓகேங்களா. ஸோ நமக்கு இது 3n ஸ்கொயர். ஸோ 3n ஸ்கொயர் நமக்கு dn. 3n ஸ்கொயர் dn. ஓகேங்களா. ஸோ 1/8 4/3 பை 3n ஸ்கொயர் இன்ட்டு dn. ஓகேங்களா. நமக்கு என்ன டைம் கேன்சல் ஆகும், இங்கே பாருங்க 3 கேன்சல் ஆகும், இங்கே 2 கேன்சல் ஆகும், 2 அடிச்சா 4 வரும். ஸோ 2 வரும். ஸோ ஃபைனல் நமக்கு 5/2 2 அடிச்சா பை அடிச்சு 4 அடிச்சா 2 வரும். ஓகே. அப்போ 5/2 இங்கே பாருங்க பை இருக்கு, பை 2 போட்டோம், ரிமைனிங் டைம் இருக்கு n ஸ்கொயர் dn. ஓகேங்களா. அது என்ன நம்ம எழுதுறோம், n × ndn எழுதுறோம். இதை மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ 5/2 ரிமைனிங் டைம் இருக்கு, n ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம், n × n ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் டைம் இருக்கு dn அப்படியே போட்டோம். ஸோ 5/2 n × ndnங்கிறது நமக்கு வந்துடும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜி ஆஃப் த மூவிங் பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் இருக்கு, நமக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். E = n²h²/8ma². ஸோ தட் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர். ஓகேங்களா. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த ஸ்பியர் நம்ம என்ன பண்ணோம் 8 பார்ட்டை கட் பண்ணாங்களா, அந்த 8 பார்ட்ல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இது n, இது n + dn ரேடியஸ் இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரான் இஸ் மூவிங் ஹியர். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான் இஸ் மூவிங் இன் பிட்வீன் 2 constraint. We know that the energy of the electron in the one dimensional box. இது என்ன பண்ணுறோம், நம்ம ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்ங்கிறது வந்து எலக்ட்ரான் மூவிங் இன் பிட்வீன் 2 constraint. ஓகே, ரெண்டு கன்ஸ்ட்ரைண்ட், ரெண்டு லிமிட் கடையில் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். E = n²h²/8ma². ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக நம்ம கொண்டு வந்துடும். அதனால நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சுட்டோம். E = n²h²/8ma². ஓகேங்களா. ஸோ இந்த ரீசன் இருக்குல்ல, ஸோ தட் இது நமக்கு n, இது n + d. அந்த ஃபார்முலா அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியுது. n ரேடியஸ் இருக்குது, n + dn ரேடியஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் இஸ் மூவிங் திஸ் ரீஜன். ஸோ தட் எனர்ஜி ஆஃப் த மூவிங் எலக்ட்ரான் இந்த பர்டிகுலர் ரீஜன் இஸ் கால்ட் as E = அது என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க அழிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ we know that அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. we know that energy of the moving electron in between 2 constraint லிமிட், நமக்கு ரெண்டு லிமிட்டுக்குள்ள எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா, E = n²h²/8ma². ஓகே, இதுதான் நமக்கு என்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, n கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ndn கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ndn கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் நம்பர் இது பார்த்தீங்கன்னா 1 and 2 and இதான் 3. ஓகே, ஈக்குவேஷன் 3 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே. ஸோ இதில் நமக்கு n கண்டுபிடிக்கலாம். n கண்டுபிடிச்சா என்ன வரும், n என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து n² எடுக்க ஃபர்ஸ்ட். n² என்ன வரும், n² = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ma². E வருங்களா.
இந்த டினாமினேட்டர் இந்த பக்கம் போனால் நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ 8ma² ஓவர் h² என்ன ஆகும், இங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ இதே நமக்கு வந்து n². இங்கேருந்து நமக்கு என்ன எப்படி எழுதலாம், n ஃப்ரம் here n என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும், நம்ம அப்படியே நம்ம இந்த 2 அந்த பக்கம் போனால் பவர் 1/2 ஆயிடும். ஓகேங்களா. ஸோ தட் 8ma² ஓவர் h² ஹோல் பவர் 1/2 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இது நமக்கு 4 எழுதலாம். அது இந்த ஈக்குவேஷன். ஸோ என்னங்கிறது வந்து 8ma² ஓவர் h² ஹோல் பவர் 1/2ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 4. இது n. நமக்கு என்ன வேணும், அடுத்தது ndn வேணும். ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ndn வேணும். ndn என்ன பண்ணுறது, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு n அண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு e. ஓகேங்களா. ஸோ தட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது x4 என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும், x4 என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண n இன்ட்டு x4 n - 1. அப்போ 2 என்ன பண்ணணும், முன்னாடி வந்துடும், 2n இன்ட்டு dn. ஓகேங்களா. என்ன பொறுத்து என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், dn ஆகும். e வந்து de மாறிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. ஓகே. ஸோ இது 8ங்கிறது கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகேங்களா. ஸோ தட் என்ன வரும், a² அந்த கன்ஸ்டன்ட்டோட டிஸ்டன்ஸ். e என்ன மாதிரி நமக்கு de மாறும் ஓவர் h². ஓகே. ஸோ தட் இங்கிருந்து நமக்கு ndn எப்படி எழுதலாம், ndn இஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 என்ன வரும் நமக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ 1/2 ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கு, 8ma², ஓகே, h² ஹோல் பவர் இன்ட்டு d இன்ட்டு d. ஸோ இந்த 1/2 என்ன வரும் நமக்கு, 2 வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1/2 ரிமைனிங் பார்ட் 8ma² ஓவர் h² இன்ட்டு dன்னு வரும். இந்த d நம்பர் அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5 நம்ம எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 3ல நம்ம போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, n வேல்யூ இருக்கா, இங்கே n வேல்யூ போடுறோம். ndn இருக்கா, இங்கே ndn தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் நமக்கு, இது அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஆல்ரெடி அப்படியே நமக்கு பாஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 4 and 5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் நமக்கு 3 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் நமக்கு, ஸோ இது என்ன வரும் நமக்கு, லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, நமக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் இஸ் பிரசன்ட் இன் த யூனிட் நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ் இஸ் பிரசன்ட் இன் எனர்ஜி இன்டர்வல் e and e plus dங்கிற டேர்ம் இருக்கு. அதாவது நியூமரேட்டர் இருக்கு. இப்போ நியூமரேட்டர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ 5/2 n என்ன நமக்கு இங்க இருக்கு, என்னத்துக்கு அப்படியே இருக்குங்க, n வந்து இதான் நமக்கு n. ஸோ 8ma² ஓவர் h² ஹோல் பவர் 1/2 இன்ட்டு இது நமக்கு ndn. ஓகேங்களா. அப்போ 1/2 என்ன வரும், 1/2 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகேங்களா. ndn இங்க இருக்கு, இதை தூக்கி இந்த ஈக்குவேஷன் இங்கே போடுறோம், இந்த ஈக்குவேஷன் தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே. அப்போ என்ன வரும், 1/2. ஓகேங்களா. ஸோ 5/2 இருக்கு, 5/2 போட்டோம். ஓகேங்களா. இந்த n இருக்குல்ல, இந்த n வேல்யூ இங்க இருக்கு, இதை கொண்டு பண்ண இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இங்க இது வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்து ndn இருக்குங்களா, ndn இங்க இருக்கு, இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 1/2 8ma² ஓவர் h² ஹோல் பவர் ஒன்றும் கிடையாது இன்ட்டு de. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ண, நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ 5/2 அங்கே பாருங்க, 5/2 8ma² by h², 8ma² by h², 5/2 8ma² by h² ஹோல் பவர் 1/2 8ma² by h. இங்கே பாருங்க, காமன் டேர்ம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8ma² by h² ஹோல் பவர் 1/2 இருக்கு. இங்கே வந்து 8ma² by h² பவர் 1 இருக்கு. இங்கே எதுவுமே என்ன பவர் 1 இருக்கு. அப்போ 1 இங்கே ஆஃப் ஆட் பண்ண வரும் 1.5 போட்டால் வரும் 3/2. ஓகேங்களா. ஸோ தட் 5 ஸோ 2 என்ன நமக்கு 5/4 ஆயிடும். 5/4
ஸோ தட் 8m a ஸ்கொயர் காமன் டேம் மட்டும் இருக்குங்க. ஓகேங்களா, காமன் டேம் மட்டும் இருக்குங்க. காமன் டேம் என்ன இருக்கு, 8m a ஸ்கொயர் ஓவர் h ஸ்கொயர். ஓகே, 8m a ஸ்கொயர் ஓவர் h ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன இருக்கு நமக்கு 3/2 இருக்கு. ஓகேங்களா, 3/2. இந்த e பவர் 1/2 இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணணும், தனியாக எடுத்துக்கணும். e பவர் 1/2 இன்ட்டு ரிமைனிங் டேம் இங்கே d இருக்கு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணணும் நம்ம, அகைன் we can assume that இந்த a ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம், வெளியே எடுத்துறோம். ஓகேங்களா, இந்த a ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம், வெளியே கொண்டு வரோம். ஓகே, வெளியே கொண்டு வந்து எப்படி எழுதலாம், 5/2 சாரி 5/4 8m by h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into a ஸ்கொயர் or 3/2 into e power 1/2 into de. ஓகே, எப்படி எழுதலாம், இந்த a ஸ்கொயர் பை 3/2 என்ன பண்றோம், வெளியே கொண்டு வந்துட்டோம். மற்ற டைம்ல அப்படியே வச்சுக்கணும், 8m by h ஸ்கொயர். ஸோ 8m by h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படியே இருக்கு. இந்த a ஸ்கொயர் பை 3 நம்ம என்ன பண்றோம், வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ a ஸ்கொயர் பவர் 3/2 2 என்ன நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ a கியூப் மட்டும் இருக்குங்களா, e பவர் 1/2 into de. ஸோ 5/2 5/4 into 8m by h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இது வந்து h. ஓகேங்களா, h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into a cube into e power 1/2 into de. Okay, now we can assume that each energy state which is consisting of 2 electrons. ஓகேங்களா, ஒரு எனர்ஜி லெவலில் எப்பவுமே எப்படி இருக்கும், 2 எலக்ட்ரான் மினிமம் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்பின், ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஸ்பின், இன்னொரு எலக்ட்ரான் வந்து டவுன் ஸ்பின். ஓகேங்களா, ஸோ தட் each energy state present, each energy state exhibit 2 electrons. ஒரு எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 எலக்ட்ரான் பிரசண்டாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின், இன்னொரு எலக்ட்ரான் டவுன் ஸ்பின். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2ங்கிற டைமை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், 2 into 5/4 into 8m over h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into a cube into e power 1/2 into de. ஓகேங்களா, 2ங்கிற ஏன் போட்டுக்கிறோம், there are 2 electrons present in the each energy state. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 இங்கே 4 என்ன நமக்கு கேன்சல், இங்கே வந்து 2 வந்துடும். அப்போ 5/2 நமக்கு என்ன வரும். ஸோ இதை நமக்கு என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே பார்த்து எடுத்து வச்சுங்க. ஓகே, நிறைய வந்து பிடிஎஃப்ஸ் இருக்குது புக்கும், நம்ம இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா, பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது கிளாரிட்டி, சவுண்டு ஏதாவது இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கமெண்ட்ஸ் in the box. ஓகேங்களா, so then only I have to improve myself and give more information. So that 5/2 என்ன வரும் நமக்கு, 8m by h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into a cube into e power 1/2 into de. இதென்ன நமக்கு, நியூமரேட்டர் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் present in the interval of radius n and n plus dn or e plus de. ஓகேங்களா, e and e plus de இது நமக்கு நியூமரேட்டர். ஸோ டினாமினேட்டர் என்ன நமக்கு, வால்யூம் ஆஃப் த மெட்டல் கியூப். வால்யூம் ஆஃப் த மெட்டல் கியூப் நம்ம என்ன பண்ணுறோமா, ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் நடத்திட்டோம். ஓகே, ஸ்கொயர்னா நமக்கு என்னது, ஒரு இதுதான் கியூபாய்டு. ஓகேங்களா, கியூபாய்டுனா லென்த்து பிரெத்து ஹைட்லாம் நமக்கு சேமாக இருக்கும். a into a into a, அப்போ என்ன வரும், a கியூபாக இருக்கும். ஓகே, அப்போ டினாமினேட்டர் என்ன வரும் நமக்கு, வால்யூம் ஆஃப் த மெட்டல் கியூப் பார்த்துருப்போம். வால்யூம் ஆஃப் த மெட்டல் ஸ்பீஸ் a கியூப் நம்ம எழுதிருப்போம், டிஒய்ஸ்ங்கிறது ஒரு டெஃபினிஷனில் ஸ்டார்டிங்லேயே. அப்போ கீழே என்ன இருக்குது, a கியூப் இருக்குது. ஓகே, அப்போ a கியூப் என்ன நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் த எனர்ஜி இன்டர்வல் E and E plus de, or இந்த ரேடியஸ் E n and n plus dn கூட எழுதலாம். ஓகேங்களா, is equal to என்ன ஃபார்முலா நமக்கு, இதுதான் நமக்கு என்ன ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா. ஸோ 5/2 8m over h ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 into e power 1/2 into de. ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா.
ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டை என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா Z of E into DE. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது ஃபார்முலா. ஏன் டிஇ போடுறோம்? இஎன் இ பிளஸ் டி கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இன்டர்வல் கிடையாது. அதனால தான் Z of E into DE போடுறோம். ஸோ Z of E DE is nothing but density of state is equal to pi by 2 8m by h square whole power 3 by 2 into e power 1 by 2 into DE. இதான் நமக்கு என்னது ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ பைங்கிறது கான்ஸ்டன்ட், 2ங்கிறது கான்ஸ்டன்ட், 8ங்கிறது கான்ஸ்டன்ட், mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், hங்கிறது கான்ஸ்டன்ட் டியூ டு த Planck constant 86.624 into 10 power minus 74 joule second. ஓகேங்களா, ஈங்கிறது எனர்ஜி ஸ்டேட், 3/2 கான்ஸ்டன்ட், e power 1/2 into DE. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டோட ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். we can see the next class with a new topic. okay, thank you.